சட்டவிரோத மீன்பிடியினை தடை செய்ய கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் போராட்டம். யாழ் பல்கலை கருப்பு கொடி போராட்ட விசாரணை, தமிழர் தரப்பு கேள்வி. தமிழ் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வின்றி நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமில்லை, GL பீரிஸ். கசப்ப தேரருடன் தொடர்பில்லை, சுனில் வட்டகள விளக்கம். நல்லிணக்க பொறிமுறையை வலுப்படுத்த ஜனாதிபதி தலைமையில் பிரத்யேக சபை ஒன்று நிறுவப்பட வேண்டும், சஜித். மலேக மக்களின் உரிமைகள் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் மனோகணேசன் விடுத்துள்ள கோரிக்கை. எதிரணியரின் குற்றச்சாட்டுகள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியே, சபாநாயகருக்கு ஆதரவாக நலிந்தவின் பதிலடி. தமிழரசு தீர்மானங்களை விமர்சித்தால் நடவடிக்கை, கட்சி உறுப்பினர்களுக்கு செயலாளர் அறிவுறுத்தல். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி முல்லைத்தீவு மீனவர்கள் இன்று போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டத்தில் சட்டவிரோத தொழில் அதிகரிப்பு, சிறுதொழில் மீனவர்கள் வாழ்வு பாதிப்பு, சட்டவிரோத தொழிலை தடை செய், சட்டவிரோத தொழில் நடவடிக்கைக்கு எதிராக அனூர் அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்வாங்காது என பல கோஷங்களுடன் நடைபவனியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு வருகை தந்து போராட்ட கோரிக்கைகள் அடங்கிய மகஜரினை மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் அவர்களிடம் கையளித்தனர். தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் கருத்து தெரிவிக்கையில், முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 20 வீதமானவர்கள் மீன்பிடி துறையில் ஈடுபட்டுள்ளதாகவும் சுமார் 71 கிலோமீட்டர் அதிகமாக கடல் உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், மீன்வளம் சட்டவிரோத முறையில் அழைக்கப்படுவதாகவும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாக இயன்றவரை சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதாகவும் என தெரிவித்ததுடன், எமது மாவட்டத்தில் மீன்பிடித்துறை பிரச்சனையிலும் பார்க்க அதிகமாக இருந்த போதைப்பொருள் பிரச்சினை தற்போது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்களின் கோரிக்கையினை தாம் அரசாங்கத்திற்கு அனுப்புவதாகவும் அரசாங்கத்தின் கோரிக்கைகள் மீனவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். எங்களோட மாவட்டத்தில் வந்து சட்டவிரோதமான பொருள் அதிகரித்து வந்து பல முறைகள் உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் வழங்கியிருக்கோம். ஆகவே இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் எந்த விதமான அச்சரம் எடுக்கையில் நாங்கள் நீண்ட காலம் ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள் அப்படியா நிறைய வீடுகளை செய்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு இந்த வந்த அரசாங்கம் எங்களுக்கு தந்த வாக்குறுதியின்படி இந்த மக்களை கூப்பிட்டு கடத்தொழில் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் கதைக்கு அமைவாக சில சட்டவிரோதமான தொழில்களை நிறுத்தியிருக்கிறார்கள். ஏனைய சட்டவிரோத தொழில்களும் இருக்குது. அதைகளையும் அதே மாதிரி இந்த மீனவர் சிறு மீனவர்கள் வாழ்வதற்கும் எங்களோட கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேணும். அத்தோடு எமது சமுதாயம் வேறு நாடுகளுக்கு போகாமல் இந்த பிரதேசத்தில் இருந்து எங்களோட பிள்ளைகள் வாழ்வதற்காகவும் இந்த அரசாங்கத்தின் மக்கள் அனைவரும் நம்பிக்கை வைத்து இந்த ஏனைய தொழில் சுருக்கு வேலை, லைட் போஸ்ட், டைனமைட் ஆகிய அனைத்து தொழில்களும் ஆகிய அனைத்தையும் நிறுத்தணும் என்ற ஒரு கோரிக்கையாக தான் நாங்கள் இன்று இந்த ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இந்தியன் ரோலர் வந்து ஏற்கனவே மாவட்டத்தில் இந்த ரால் தொழில்ன்றது 2 மாதம் இருக்கிறது. இந்த இந்தியன் ரோலரால் நாங்கள் நிறைய தடவை நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த முறையும் எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் ரால் அனைத்தையும் பிடிக்கவில்லை. காரணம் என்னென்னு கேட்டால் அள்ளிக்கொண்டு போயிட்டார்கள். ஆகவே இந்த இந்தியன் இழுவப்படகு முல்லைத்தீவு பிரதேசத்தில் வரையில் என்று இந்தியா தமிழ்நாடு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது ஏற்றுக்கொள்ள இல்லாத விடயம். ஆகவே இந்த இந்திய படகை முல்லைத்தீவு கடலில் வைத்து இலங்கை கடல் படையினர் இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒத்துழைச்சு அரெஸ்ட் பண்ணினா தான் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இது வருகிறன்றது அவர்கள் பதில் சொல்கிறார்கள். கச்சதீவு யாழ்ப்பாண பிரதேசத்தை தான் காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதையும் இந்த அரசாங்கம் உண்மையாக செய்து தரும். எமது மக்களை நிறைய முறை காப்பாற்றி வருகிறார்கள். போத பஸ்ஸாக இருக்கலாம், அல்லாட்டி அனைத்தையும் இந்த மாவட்டத்தில் சீல் கொண்டு வரோம். அதே மாதிரி எங்கள் கடல் வளத்தையும் நல்ல முறை கொண்டு வரக்காகிய ஒரு போராட்டமாக தான் நாங்கள் இந்த மீனவ மக்கள் எடுத்திருக்கிறோம். 2026 நாங்கள் சுதந்திரமாக எந்தவித லைட் தொழிலாக, எந்தவித டைனமைட், எந்த விதமான கரையோரத்தில் கரைகள் பாதிக்கப்படாமல் எந்த விதமான தொழில்கள் இது அனைத்தையும் நிறுத்தி தரணும் என்று தான் நாங்கள் ஒரு கடத்தொழில் அமைச்சரும் ஜனாதிபதியும் எங்கள் மாவட்ட அரசாங்க அதிபரிடமும் கோரிக்கையாக வைக்கிறோம். சுனாமி காலத்தில் 3200 மக்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வண்ணாங்குளத்துக்கு இடையிலையும் சிலாவத்துக்கு இடையிலையும் பிறந்திருக்கிறார்கள். கரையோர பாதுகாப்பு அந்த காலத்தில் கரையோர பாதுகாப்புன்னு செய்ய ஒன்று பெரிய ஒரு அணிதிரண்டு செய்தது. ஆனால் எந்த பாதுகாப்பும் கொடுக்கப்படவில்லை. இப்போ இந்த உளவு இயந்திரம் வந்தது 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு. அதுக்கு முதல் மனித வளம் தான் இந்த இந்த மனித வளம் தான் இந்த கரவலையை இழுத்து தொழிற்சியது. அதால் மனித வளம் செய்தது எந்த விதமான மக்களுக்கு இப்போ பாதிப்பும் இல்லை. இப்போ ஒரு கரவலை வளைக்கவலை சொல்லும்போது நான் ஒரு கரவலைக்க மாட்டேன். நான் 2012ஆம் ஆண்டு தமிழகத்தில் உதவினா அப்போ தான் அமைச்சர் ராஜேசேனாக்காவெல்லாம் இந்த உளவியந்திரம் இங்கே மலேசியாவில் எங்கே பார்த்துட்டு கொண்டு வந்தவர். அப்போ நாங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சோம். அப்போ அவர் சொன்னவர், சம்பிரதாயத்துக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம், ஏகமனதாக முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் எதிர்த்தால் இதை நான் நிப்பாட்டோன்னா எங்களுக்கு அப்போ அந்த
காலத்திலேயும் வாக்குறுதி தந்தவர். அவர் பிறகு நான் 2018ஆம் ஆண்டு சமாளித்த தலைவராக இருந்த காலத்தில் குட்டிமணியின் டைரக்டரும் சோமா டைரக்டரும் ரெண்டும் பிடிக்கிறாங்க. பிடித்து கொண்டு வந்து வழக்கில் கொடுத்து 5000 ரூபாய் ஃபைன் அடித்து அவைகளை முதற் புள்ளியேண்டு விட்டுறாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்தும் சம்பளமோ சமாசமோ இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் தொடர்ந்தும் அவியல் அப்போ இருந்த டிஜி அவியலுக்கு இதுகளை கொடுத்து பெருமதியான இதுகளை கொடுத்து அவைகளுக்கு கள்ள இதாக இதுகளை கொடுத்து செய்து கொண்டு வந்தவர்களுடைய சட்டத்தில் எங்கேயும் இடமில்லை. எந்த சட்டத்திலாவது கரவலை சட்டத்தில் இல்லாத கரவலை நான் 40 வருஷமாக கரவலை வளைச்சினான். கரவலையில் எந்த உபவதியிலையும் உளவியந்திரம் போட்டு விலகிருக்கிறதோ எல்லாட்டா ரெக்டர் இயந்திரம் பூட்டி கரவலை வளைக்கிறதோ இல்லை. மனித வளம் தண்ணியில் வளைக்கணும், மனித வளம் தான் இழுக்கணும், மனித வளம் தான் கரை சேர்க்கணும். இப்போ எங்களுடைய ஆட்கள் இந்த கரவலை இப்போ ரெக்டரால் வளைக்கிறபடியால் 15 கிலோவுக்கு மேலே போகணும். எங்களுடைய ஆக்கள் எங்கட சிறுபான்மை 4000 சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். அவைகள் எந்த வகையிலேயே தொழில் செய்யலாம் முடி இருக்கிறோம். மற்றது உலகேந்திரத்தால் மண்வளம் எல்லாம் கனிவளம் எல்லாம் கடலுக்கு போகுது. அதால் கரியோரம் எல்லாம் கரவெட்டி கருத்துக்களால் மக்கள் பாதிக்கப்படுவார் என்று சொல்லும். எடுத்த முடிவு போன வருடம் 6ஆம் மாதம் இங்கே டிசி மீட்டிங்கில் நானும் இருந்தால் கதைச்சு அது நிப்பாட்டப்பட்டது. பிறகு அவைகளுக்கு 6 மாதம் அவை என்ற வளங்கள் இதுக்கு கடன்கள் இருக்குன்னு சொல்லி 6 மாதம் அரசாங்கம் அவைகளுக்கு ஒரு சவணம் கொடுத்தது. இப்போ இந்த ஜனவரி 1 நிப்பாட்ட வந்து வாக்குறுத்தது. ஆனால் இப்போ அவியல் எல்லா இடத்துலையும் இன்னும் இருக்கிறோம். இங்கே முல்லைத்தீவு மாவட்டத்தில் 18 பேர் உள்ளூர் கரவலைத்த மாட்டுமே 18 பேர் தான். வெளியூர் மாவட்டம் 16 32 பேர் தான் இந்த மாவட்டத்தில் கரவலை வளைக்கிறார்கள். இந்த கரையோரத்தில் தொழிற்செய்கிறாங்க 4500 பேருக்கு மேலே தொழிற்செய்கிறாக்கள் இருக்கிறார்கள். அப்படி நான் 18 32 சம்மாட்டி மேலும் வேணுமா இந்த 4000 வச்ச கரவலை இந்த என்ன சிறுதொழிலாளர்கள் வேணுமான்றது அரசாங்கம் தான் முடிவெடுக்க முடியும். பிடிச்சு கொண்டு இங்கே காணி இல்லாதார்கள் 3000 4000 குடும்பங்கள் இருக்குது. ஆனால் காணியை பிடிச்சு கொண்டு இன்னும் காணியை வச்சுக்கொண்டு அதுக்கு எதிராக நிற்கணும். என்ன பிரச்சனை என்றால் யார் என்றாலும் சரி சட்டவிரோதமான செயல்களுக்கு அவையில் போய் இப்படி ஏற்பாட்டம் செய்தோ உன்ன வந்து இப்படி யோசனை என்னால் அதை அங்கீகரிச்சா என்ன நடக்கும் என்றால் சட்டவிரோதத்துக்கு அரசாங்கம் அங்கீகரிச்சா வந்துடும். ஆனவடியால் உங்களோட பிரச்சனை அரசாங்கம் இதை ஏற்கனவே இந்த கரவலைப்பாட்டுக்கு எடுத்த தீர்மானத்தில் அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது நான் அறிஞ்சு கொண்டேன். ஆனவடியால் ஏனைய பிரச்சனை லைட் போட்டு மீன் பிடிக்கிற விஷயங்களும் மிக விரைவில் கட்டுப்பாட்டுக்கு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை இந்திய தோழர்கள் வாரதையும் எதிர்காலத்தில் தடப்படுவேன் நினைக்கிறேன். அப்படி வந்தால் தான் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீனவர் குறிப்பாக மீனவர்களின் வாழ்வாதாரம் உயரும். ஏன்னா முல்லைத்தீவு மாவட்டம் வறுமையில் 1வது மாவட்டம். அதுக்கு முக்கியமான காரணம் கணக்கு இருக்குது. விவசாயம் எடுத்தாலும் கணக்கு பிரச்சனை இருக்குது. யானைன்ற தொல்லை, குரங்குன்ற தொல்லை, அதோட காலனியில் பொய்க்குது, எவ்வளோ பிரச்சனைகளோட மக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி மீன்பிடிக்கு மெயின் பிரச்சனை இந்தியன் ரோலர் வாரது சட்டவிரோதமான இந்த மீன்பிடி கரவலை போட்ட பிரச்சனை. அதனுடையால் நாங்கள் அரசாங்க அதிபர் என்ற வகையில் உங்களுக்கு முழு ஆதரவு, உங்களோட பிரச்சனையை நாங்கள் உரிய இடத்துக்கு அனுப்புவோம். ஆனால் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அநேகமாக உங்களுக்கு சாதகமாக இருக்குமென்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நாங்கள் உரிய இடத்துக்கு அனுப்புவோம். ஜாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் கருப்பு கொடி போராட்டத்தை சட்டவிரோதமானது என அறிவித்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கருத்து பிழையானது என்று தெரிவித்துள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி போராட்டத்திற்கான காரணத்தை கண்டறிந்து அதனை தீர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளது. இதுகுறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து மிக நீண்ட காலமாக சுதந்திர தினத்தையும் அதற்கு பின்னர் 1972ஆம் ஆண்டு இலங்கை குடியரசாகிய போது கொண்டுவரப்பட்ட குடியரசு அரசியல் சாசனத்திற்கு எதிராகவும் தமிழ் மக்கள் கருப்பு கொடி போராட்டங்களை முன்னெடுத்து வந்துள்ளதுடன் அவற்றை கரை நாட்களாகவும் பிரகடனப்படுத்தி வந்துள்ளனர். இலங்கை என்பது சிங்கள தமிழ் ராசதானிகளாக பிளவுபட்டிருந்தது என்பதும் 1883ஆம் ஆண்டு காலனித்துவ ஆட்சியாளர்களான பிரித்தானியர்களால் தமது நிர்வாக வசதிக்காக ஒன்றாக்கப்பட்டது என்பதுதான் வரலாறு. ஒன்றிணைந்த ராசதானிகளை சிலோன் என்ற பேரில் சூழ்ச்சியின் காரணமாக பெரும்பான்மையின சிங்கள தரப்பிடம் கையளித்துவிட்டு சென்றார்கள் என்பதும் வரலாறு. ஆகவே இவ்வாறான சுதந்திர தினத்தை அல்லது குடியரசு தினத்தையோ தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுடன் பெரும்பான்மை சிங்கள அரசுகளால் தமிழ் மக்களின் மொழியுரிமை, வாழ்விட உரிமை, கல்வியுரிமை, வேலைவாய்ப்புக்கான உரிமை போன்றவற்றை பல்வேறு வழிகளில் நிராகரிக்கப்பட்டு தமது சுதந்திரத்தை தாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு தமிழ் மக்கள் தள்ளப்பட்டதன் காரணமாகத்தான் இங்கு நீண்டதொரு ஆயுத போராட்டம் நடைபெற்றது. எனவே தமிழ் மக்கள் ஏன் போராடுகின்றார்கள்? அரசாங்கத்தின் தமிழர்களுக்கு எதிரான அனைத்து செயற்பாடுகளையும் ஏன் எதிர்க்கின்றார்கள்? ஏன் கருப்பு கொடி ஏற்றுகிறார்கள் என ஊர்வலங்களையும் கவனஈர்ப்பு போராட்டங்களையும் நடாத்துகின்றார்கள் என்பதற்கு அரசாங்கம் சரியான தீர்வை கண்டுகொள்ள வேண்டுமே தவிர ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு காட்டும் மக்களையோ மாணவர்களையோ தண்டிப்பதானது ஜனநாயக விரோதமானதும் சட்டவிரோதமானதாகும்.
இலங்கையின் அடிப்படை உரிமைகளில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, ஒன்று கூடுவதற்கான உரிமை, ஜனநாயக வழிமுறைகளில் கருப்பு கொடி ஏற்றுதல் உட்பட எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான உரிமைகள் வழங்கப்பட்டுள்ளன. இலங்கையின் துக்க வெளிப்படுத்துவதற்கு கருப்பு கொடி ஏற்றுவது இயல்பானது. தமிழ் மக்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதும் தமிழ் மக்களுக்கான முழுமையான சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதும் துக்ககரமான செயற்பாடு. அவ்வாறான துக்ககரமான செயற்பாட்டின் போது பல்கலைக்கழகத்திலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ கருப்பு கொடி கட்டுவது சட்டவிரோதம் என சட்டத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. மக்களுக்கோ ஒன்றில் சொத்துக்களுக்கோ எவ்வித இடையூறும் விளைவிக்காமல் மக்கள் தமது எதிர்ப்பை காட்டுவது என்பது ஜனநாயகபூர்வமான நடவடிக்கையே. கடந்த 4ஆம் தேதி ஜாழ் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி ஏற்றிய மாணவர்களுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என பல்கலைக்கழக மானிய ஆணைக்கழகம் கோருவது, அதனை பல்கலைக்கழக நிர்வாகம் ஏற்பதும் சட்டவிரோதமானதுடன் ஜனநாயக விரோதமானதாகும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கருதுகின்றது. மாணவர்களின் அடிப்படை உரிமைகளிலோ ஜனநாயக வழிமுறைகளிலோ போராட்டங்களிலோ தலையீடு செய்யாமல் அவர்கள் சுதந்திரமாகவும் அச்சு உணர்வின்றியும் தமது கல்வியை தொடர பல்கலைக்கழக ஆசிரியர் சமூகம் அதற்கான பொது வழியை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். பல்வேறுபட்ட மாணவர் போராட்டத்தை நடாத்தி மிக பிரம்மாண்டமான அறகலிய போராட்டத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள் தமிழ் மாணவர்களின் ஜனநாயகபூர்வமான போராட்டங்களை நசுக்குவதோ அன்றி அவர்களை தண்டிப்பதோ சரியானதா என்பதை ஆட்சியில் இருப்பவர்கள் சிந்திக்க வேண்டும் என்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் முடிவுகள், தீர்மானங்களை பகிரங்கமாக வெளியில் விமர்சிக்கின்ற கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை கட்சி உறுப்பினர்களும் பிரமுகர்களும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி M.A. சுமந்திரன் கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். கட்சியின் தீர்மானங்களை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை கட்சி உறுப்பினர்களுக்கு தமிழரசு கட்சியின் பிரதேச சபையின் தவிசாளர்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு அனைத்து முறைப்பாடுகள் சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாய தேவை இருப்பதனால் மேலும் எவரையும் சங்கடத்திற்குட்படுத்தாமல் நடந்து கொள்ளுமாறு கட்சியின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்று தவிசாளரை கேட்டிருக்கின்றார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை தலைவர்கள், உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு இது பற்றி தகவல்களை அவர் வழங்கியிருக்கின்றார் என தெரிகின்றது. கட்சியின் தலைவர் CVK சிவஞானத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் இந்த அறிவுறுத்தலை அவர் தெரியப்படுத்தியிருக்கின்றார் என அறிய வந்துள்ளது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் பதவி பறிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை தினம் கிளிநொச்சியில் பாரிய கூட்டம் ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்துடன் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரருடன் நான் ஒருபோதும் பேசியதில்லை, பொய்யான விடயங்களையே சமூகமயப்படுத்துகிறார், இவரது உள்நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகள தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட கசப்ப தேரரை நான் கடித தலைப்புடன் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தருமாறு குறிப்பிட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். இது முற்றிலும் தவறானது. கசப்ப தேரரை நான் சந்தித்ததும் இல்லை, அவருடன் தொலைபேசியில் பேசவும் இல்லை. இவர் ஏன் இவ்வாறு பொய்களை சொல்லித் திரிகின்றார் என்று தெரியவில்லை. சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக சட்டத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்கும் போது இதுவரை காலமும் அந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அரசியல் லாபத்துக்காக அவ்விடத்திற்கு சென்று சட்டவிரோத செயலுக்கு அனுமதி அளிக்குமாறு குறிப்பிடுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் தவறென்று தெரிந்தும் சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு துணை செல்கிறார். அவரது அரசியல் கொள்கை எவ்வாறானது என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது என்றார். நல்லிணக்க பொறிமுறையை வலுப்படுத்த ஜனாதிபதியின் தலைமையில் அனைத்து இனம், மதம், கட்சிகளின் பிரதிநிதித்துவம் கொண்ட சபையொன்றை உருவாக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கொழும்பு நாரகேன்பட்டி அபயாராம விகாரையில் முருத்தட்டுவை ஆனந்த தேரரை சந்தித்த போது இதனை வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளங்கள் வழியாக எவ்வளவு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் பயணம் சரியானதாக இருந்தால், பொறுமையுடன் இருந்தால் அவற்றை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஒரு நாள் உண்மை வெற்றி பெறும். நான் உறுதியாக நம்புவது போல உண்மை வெற்றி பெறும். அன்று ரணசிங்க பிரேமதாசவுக்கு எதிராக பழிக்கு பழி வாக்கெடுப்பு கொண்டு வந்த தருணத்தில் ஆதரவாக நின்றது முருத்தட்டுவ ஆனந்த தேரர் தான். அன்று முதல் நான் மகா சங்கத்தினரையும் மத தலைவர்களையும் மதிக்கின்றேன். அது ஒருபோதும் மாறாது. சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கை சட்டத்தின் கீழ் மதங்களையும் மத தலைவர்களையும் மையமாக கொண்டு வெறுப்பை பரப்பும், சமரசை சிதைக்கும் கூற்றுக்களை தடுக்க வேண்டும். அதற்கு மேலாக நாட்டின் ஒற்றுமையையும் கூட்டுறவையும் பாதுகாக்கும் பொறுப்பை ஜனாதிபதி ஏற்று அனைத்து மதங்கள், மக்கள் பிரிவுகள், கட்சிகளின் பிரதிநிதித்துவம் கொண்ட சபை ஒன்றை நிறுவி
அதன் மூலம் இந்த பிரச்சினைகளை கலந்து பேச வேண்டும். இனவாதம், மதவாதம், வர்க்க பாகுபாட்டை உண்டாக்க அனுமதிக்க முடியாது. அரசியலமைப்பில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளவாறு புத்த சாசனத்தை பாதுகாப்பதோடு ஏனைய மதங்கள் மற்றும் இனங்களையும் பாதுகாக்க செயற்பட வேண்டும். இந்த 2ஆம் அத்தியாயத்தில் குறிப்பிட்ட விடயங்களை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. அரசியலமைப்பின் 2ஆம் அத்தியாயத்தின்படி மகா சங்கத்தினரை அவமதிக்க முடியாது. இதுகுறித்து பாராளுமன்றத்திலும் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். அன்று புத்த சாசனத்திற்கு முன்னுரிமை அளித்து புத்த சாசன அமைச்சு ஒன்றை நிறுவி மற்ற மதங்களுக்கு ராஜாங்க அமைச்சு ஒன்றை உருவாக்கினாலும் இப்போது இது இல்லாதிருப்பதும் ஒரு பிரச்சனையாகும். பிக்குகளை அவமதிக்கும் செயல் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. ரணசிங்க பிரேமதாசவின் காலத்தில் புத்த சாசன அமைச்சின் கீழ் தூரத்தில் உள்ள தேரர்களுக்காக தனியே தர்மசாலைகள் அமைக்கப்பட்டன. இப்போது அது எதுவும் நடைபெறவில்லை. இது வருத்தமான விடயம் என்றார். இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் GSP பிளஸ் வரிச்சலுகையை தனது கட்சி ஆதரிக்கின்றது என்றும், எனினும் இந்த முன்னுரிமை சலுகையானது மலையக தமிழர்களின் காணி உரிமை மற்றும் கண்ணியமான குடியுரிமை உரிமைகளை உறுதிப்படுத்தும் நிபந்தனைகளுடன் இணைக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய இயக்குநர் பவுலா பம்பலோனி தலைமையிலான உயர்மட்ட பிரதிநிதிகள் குழுவினரை சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் கார்மன் மொரூனோவின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசனின் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பேராசிரியர் விஜயச்சந்திரன் மற்றும் பரத் அருள்சாமி ஆகியோரும் கலந்து கொண்டு மலையக மக்களின் தற்போதைய நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். இதன்போது மனோகணேசன் எம்பி முன்வைத்த முக்கிய விடயங்கள் வருமாறு: கட்டமைப்பு சார்ந்த புறக்கணிப்பு. மலையக தமிழ் சமூகம் தொடர்ச்சியாக கட்டமைப்பு ரீதியாக புறக்கணிப்புக்குள்ளாகி வருகின்றது. நாட்டின் பிரதான ஏற்றுமதி வருமானத்தை பெற்றுக் கொடுத்து தேசிய பொருளாதாரத்தை தாங்கி நின்ற போதிலும் நிலமின்மை, வறுமை மற்றும் பொருளாதார சமத்துவன்மை போன்ற பிரச்சினைகளை அம்மக்கள் தொடர்ந்தும் வாட்டி வதைக்கின்றனர். அரசின் மௌனம் தேசிய சராசரியுடன் ஒப்பிடுகையில் மலையக பிராந்தியத்தின் நீண்டகால வளர்ச்சி புறக்கணிக்கப்பட்டுள்ளமை குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் இது தொடர்பான பேச்சுக்களுக்கு இலங்கை அரசு தொடர்ந்தும் மௌனம் காத்து வருகின்றது. வீடமைப்பு திட்டத்தில் பாரபட்சம். அண்மையில் நிலவிய சீரற்ற காலநிலையால் இடம்பெயர்ந்த மலையக குடும்பங்கள் அரசின் தேசிய வீடமைப்பு திட்டத்தில் இருந்து திட்டமிட்டு விலக்கப்பட்டுள்ளனர். அரசின் பொதுவான வீடமைப்பு திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கு 5 பில்லியன் ரூபாய் வழங்கப்படுகின்றது. ஆனால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மலையக மக்கள் அந்த திட்டத்தில் உள்வாங்கப்படாமல் இந்த நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படும் 2.7 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திட்டத்திற்குள் தள்ளப்பட்டுள்ளனர். இது அப்பட்டமான பாரபட்சமாகும் என்று மனோகணேசன் எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார். மலையக மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதில் சர்வதேச சமூகத்தின், குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலையீடு மற்றும் கண்காணிப்பு அவசியம் என்பதையும் தூதுக்குழுவினரிடம் அவர் இதன்போது வலியுறுத்தினார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் எவ்வித அடிப்படை ஆதாரமும் அற்றவை எனவும் அவை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தூண்டப்பட்டவை எனவும் அரசு பதிலடி கொடுத்துள்ளது. தற்போதைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மிகவும் மோசமான முறையில் ஆளும் கட்சிக்கு சார்பாக செயற்பட்டு வருகின்றார். அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சுயாதீன விசாரணை நடாத்தப்பட வேண்டுமாயின் அவர் உடனடியாக தனது பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேசு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சபாநாயகர் எப்போதும் நிலையல் கட்டளைகளுக்கு அமைவாகவே செயற்பட்டு வருகின்றார். ஆளும் கட்சிக்கு சார்பாக அவர் செயற்படுவதாக கூறுவது வடிகட்டிய பொய். நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை சீர்குலைக்க எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கும் சதிகளின் ஓரங்கமாகவே இந்த தார்மீக குற்றச்சாட்டுகள். எந்த ஒரு தரப்பினரும் முறைப்பாடு செய்வதற்கு இந்த நாட்டில் ஜனநாயக உரிமை உண்டு. அதற்காக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னரே ஒருவர் பதவி விலக வேண்டும் என கோருவது வேடிக்கையானது. சபாநாயகர் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. சட்ட ரீதியான விசாரணைகள் எவையும் முன்னெடுக்கப்பட்டாலும் அதனை எதிர்கொள்வதற்கு அவர் தயாராக உள்ளார். அரசமைப்பு பேரவையின் தலைவராக சபாநாயகர் இருப்பதால் விசாரணைகள் பாதிக்கப்படும் என்பது தவறான வாதம். அந்த பேரவையிலிருந்து எதிர்க்கட்சி பிரதிநிதிகளும் அங்கம் வைக்கின்றனர் என்பதை மரிக்கார் போன்றோர் மறந்துவிடக்கூடாது. தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்காக சபாநாயகரின் பதவியை பறிக்க முயல்வதை அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.